الحمد لله نحمده ونستعينه من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்கினிய ஏகநாயகனின் நல்லடியார்களே, அந்த ஏகநாயகனின் சாந்தியும் சமாதானமும் உலகிற்கு அருள் கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இங்கே ஒன்று குழுமி இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்தை அடைந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் தவறை ஒப்புக்கொள்வோம் என்கிற ஒரு தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயமாக திகழ்கிறது. இன்றைக்கு மனிதன் மெய்சிலக்கக்கூடிய பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அதனுடைய செயல்பாடுகளை இன்றைக்கு நாம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட எந்த ஒரு அறிவார்ந்த மனிதனாக இருந்தாலும் சரிதான், சிறந்த படைப்பு என்று சொல்லக்கூடிய இந்த மனித படைப்பாக இருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் ஒரு தவறு செய்யக்கூடிய சமுதாயமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அது அறிவு மிக்கவனாக இருந்தாலும் சரிதான், இறை தூதர்கள் என்கிற ஒரு லிஸ்ட்ல இருந்தாலும் சரிதான், முதலில் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரிதான், மனிதன் என்கிற அந்த வட்டத்துக்குள் வந்துவிட்டாலே மனிதன் தவறு செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல செய்திகள் வாயிலாக நமக்கு விளக்குகிறார்கள். ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் தவறு இழைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதிவு செய்கிறான். ஆதமுடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே மனித சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம இரவிலும் பகலிலும் தொடர்ச்சியாக தவறுகள் செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள். இப்ப இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் தவறு செய்யக்கூடியவனாக தான் இருக்கிறான், மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த தவறுகளுடைய அந்த நம்முடைய செயல்பாடுகளை எடுத்து பாருங்க. ஒரு தவறுன்னு தெரியாம நாம செய்கிறோமா, அல்லது இது தவறு என்று தெரிந்து அந்த தவறிலே நாம மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்களுடைய நிலையை பார்க்கிறோம். இது செஞ்சா தவறு, இருந்தாலும் அந்த தவறின்பால் செல்லக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். இஸ்லாம் ஒரு விஷயத்தில் தடை விதித்திருக்கும், வட்டி வாங்காதீங்க என்று தடை விதித்திருக்கும். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களில் பல பேர் அதன்பால் செல்லக்கூடியதை பார்க்கிறோம். இஸ்லாம் ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையை நமக்கு விதித்திருக்கும், இருந்தாலும் அந்த கட்டுப்பாடை மீறி தவறிழைக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். தெரிந்தே தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். மனிதன் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதிவு செய்கிறார். ஆனாலும் அப்படியே நம்முடைய வாழ்க்கை சென்று விடாமல்
யார் அந்த தவறில் இருந்து மீள்கிறார்களோ, அந்த தவறில் இருந்து இதை நான் செய்துவிட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கையில் இது தொடர்ச்சியாக இருந்துவிடக் கூடாது என்று அதிலிருந்து யார் மீழ்ச்சி அடைகிறார்களோ இவர்கள் தான் மிகச்சிறந்தவர்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் அவர்களை சிறப்பித்து சொல்லக்கூடிய பல செய்திகளை நம்மால் பார்க்க முடியும். தவறு செய்கிறோம்னு அதன்பாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சென்று விடக்கூடாது. தவறு செய்கிறோம் என்பதை உளமாற விளங்கி விட்டோம் என்றால் அதற்காக படைத்த இறைவனிடம் மன்றாடி பாவ மன்னிப்பு தேடி அதிலிருந்து மீழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர ஒரு முஸ்லீம் அதன்பால் திரும்ப திரும்ப செல்லக்கூடியவனாக இருந்துவிடக் கூடாது என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை சாராம்சம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இதை மக்களுக்கு மத்தியிலே திரும்ப திரும்ப பிரதிபலித்தார்கள். ஆயிஷா நாயி அவர்களுடைய சம்பவத்தை பார்த்தா நமக்கு விளங்கும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் போர்க்களத்துக்கு சென்று விட்டு திரும்பி வரக்கூடிய வழி ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறாங்க. அப்ப அனைவரும் ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த நிலையிலே திரும்ப செல்லக்கூடிய அந்த நேரத்துல ஆயிஷா நாயை அங்கே விட்டு விட்டு மக்கள் செல்கிறார்கள். ஆயிஷா நாயி அவங்க தங்களுடைய வாகனத்துல ஏறி இருப்பாங்க. எந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அவர்களை விட்டு விட்டு செல்கிறார்கள். அந்த காலத்துல போர்க்களத்திலிருந்து திரும்ப வருகிறார்கள் என்றால் பின்னாடி ஒரு ஆளை நியமிச்சிருப்பாங்க. யாராவது மிஸ் ஆகிட்டாலோ அல்லது ஏதோ ஒரு பொருள் தொலைந்து விட்டாலோ அதை எடுத்து சென்று வர வேண்டும் என்பதற்காக பின்னாடி ஒரு ஆளை என்ன செய்வாங்க, நீண்ட நேரம் கழித்து வருமாறு உத்தரவிட்டிருப்பாங்க. அந்த மனிதர் ஆயிஷா நாயி அவர்களை சந்திக்கிறாங்க. தன்னுடைய வாகனத்திலே ஏற்றி ஒட்டகத்துடைய கயிறை பிடித்து கொண்டு மதீனாவிற்கு வருகிறார்கள். ஆயிஷா நாயையும் அந்த மனிதரையும் பிடித்து தவறான கருத்துக்கள் மதீனா முழுக்க பரவுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காதுகளுக்கு எட்டுகிறது. ஆயிஷா நாயை குறித்த அந்த அவதூறு செய்தி அல்லாஹ்வுடைய காதுகளுக்கு எட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயிட்ட ஒரு அழகான ஒரு வார்த்தையை பதிவு செய்தார். ஆயிஷாவே, உன்னை குறித்த இன்னென்ன செய்திகளை நான் கேள்விப்பட்டேன். நீ குற்றமற்றவளாக இருந்தால் உன்னை குறித்த வகை செய்தியை நிச்சயம் அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான், அறிவிப்பு செய்வான். ஒருவேளை நீ ஏதேனும் குற்றம் செய்திருந்தால் படைத்த இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடி அவன் பக்கம் திரும்பிவிடு. ஏனென்றால் ஒரு அடியான் தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு திருந்தி பாவ மன்னிப்பு கோரினால் அந்த பாவ மன்னிப்பை நிச்சயம் அல்லாஹ் ஏற்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த இடத்திலே ஒரு அழகான ஒரு வாசகத்தை பதிவு செய்தார். நீ பாவம் செய்யலைன்னா அல்லாஹ் உன்னை குறித்த வகிச்சையை இறக்குவான். ஒருவேளை நீ பாவம் செய்திருந்தால் நீ என்ன செய், நீ செய்த பாவத்தை இறைவனிடம் ஒப்புக்கொண்டு விடு. அதற்காக பாவ மன்னிப்பு தேடி படைத்த இறைவன் யார் தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு அந்த இடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ நிச்சயம் அதை அல்லாஹ் என்ன செய்வான், அங்கீகரிக்கிறான், ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் பதிவு செய்கிறார். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிதான், ஒரு பாவத்தை நாம திரும்ப திரும்ப செய்யறோம், அதே தொடர் கதையாக இருந்து விடாமல் அதுக்கு அப்படியே முற்றுப்புள்ளி வைத்து விட்டு அதிலிருந்து மீழ்ச்சி அடைந்து இறைவா இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன், இனி இந்த பாவத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு, இதற்கான ஒரு பாதுகாப்பை எனக்கு வழங்கிவிடு என்று படைத்த இறைவன் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அந்த இடத்திலே அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். இன்னும் சில இடங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர்கள் பாவ மன்னிப்புக்கான துஆக்களை நமக்கு கட்டி தந்திருப்பாங்க. பல துஆக்களை நாம கேள்விப்பட்டிருப்போம், அதை ஓதுவது கிடையாது. நாம திருமறை குர்ஆன் வாயிலாக அல்லாஹ் பல துஆக்களை சொல்லி காட்டுறான். பாவ மன்னிப்புக்கான துஆக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு கற்றுத்தராங்க. இதுவெல்லாம் நம்முடைய காதுகளுக்கு எட்டியும் கூட நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன பாவ மன்னிப்பிலேயே மிக தலையாய பாவ மன்னிப்பு என்கிற ஒரு துஆ இருக்குமா இல்லையா? அந்த துஆவுடைய சாராம்சத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, அந்த அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அபுதுக வ அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூ லக பி நிஅமதிக அலைய வ அபூ லக பி தம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. இந்த பாவ மன்னிப்புக்கான துஆ இதை நீங்க தொடர்ச்சியா தினம் தினம் ஓதுனா அது உங்களுடைய வாயில ஈஸியா வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு பாவ மன்னிப்புக்கான துஆ. இதை யார் காலை பொழுதில் ஓதுகிறார்களோ அவர் மாலை பொழுது, அந்த காலை பொழுது முடிவதற்கு முன்னால் மரணித்து விட்டால் அவர்கள் சொர்க்கவாதி. யார் இந்த துஆவை இரவு நேரத்தில் ஓதுகிறார்களோ
காலை பொழுது வருவதற்கு முன்னால் அவர் மரணித்து விட்டால் சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த துஆவை, இந்த பிரார்த்தனை நமக்கு கற்றுத்தந்தாங்க. யாராவது இதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிறோமா? இந்த இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறோம், நம்முடைய உள்ளத்துல அடிக்கடி தோண்டிட்டே இருக்கும், நாளை மறுமையில எப்படியாவது சொர்க்கத்திற்கு சென்று விட வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனா நம்முடைய செயல்பாடுகளை பார்த்தா நாம சொர்க்கத்துக்கு செல்வோமா என்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் பல சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு லகுவான பல வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தர்றாங்க. அதுல மிக லகுவான வழி இந்த பிரார்த்தனை உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க. காலையில ஓதுங்க, மாலையில ஓதுங்க. நீங்கள் அந்த நேரத்தில் மரணித்து விட்டால் நீங்கள் சொர்க்கவாதி என்று சொல்லக்கூடிய மிக ஒரு லகுவான சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரார்த்தனை. ஆனா இன்றைக்கு அதை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம், நடைமுறைப்படுத்துவது கிடையாது. அந்த பிரார்த்தனையுடைய சாராம்சத்தை, அதனுடைய அர்த்தத்தை எடுத்து பாருங்க. இறைவா, அல்லாஹும்ம அன்த ரப்பி, நீயே என்னுடைய அதிபதி, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது, நீயே என்னை படைத்தாய், நான் உன்னுடைய அடிமை, நான் உனக்கு கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் இயன்றவரை நான் நிறைவேற்றுவேன், நான் செய்த தீமையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், நீ எனக்கு வழங்கிய அருள் கொடைகளை நான் என்ன செய்கிறேன், ஒப்புக்கொள்கிறேன், மேலும் நான் இந்த உலகத்தில் பாவம் புரிந்தவனாக இருக்கிறேன் என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன், எனவே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்கிற அந்த பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர்கள் தலையாய பாவ மன்னிப்பு அந்த பிரார்த்தனையாக நமக்கு கற்றுத்தலாம். அதனுடைய சாராம்சத்தை எடுத்து பாருங்க. இறைவா, நீ எனக்கு அருள் கொடையெல்லாம் வழங்கி இருக்கிற, இந்த பூமியில அந்த அருள் கொடையை பெற்றுக்கொண்ட நான் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான தவறுகளை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை உன்னிடம் நான் உளப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, நீந்தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவன், உன்னை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது என்கிற இந்த அழகான இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு கற்றுத்தராங்க. இதனுடைய மிகப்பெரிய முக்கியமான நோக்கமே இந்த பாவத்தை இறைவன்கிட்ட ஒப்புக்கொள்ளும். ஒவ்வொரு நேரமும் நாம துஆ கேட்கிறோம், நாம் செய்த ஒவ்வொரு பாவமான காரியங்களையும் இறைவனிடம் ஒப்புக்கொண்டு அந்த இடத்திலே பாவ மன்னிப்பு கேறி அதிலிருந்து மீழ்ச்சி அடையக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். அன்றைக்கு சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இதை தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினாங்க. மாயிஸ் பின் மாலிக் அவர்களுடைய அந்த செய்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பெரும் பாவத்தை செய்து விடுகிறார், விபச்சாரம் செய்து விடுகிறார். மனம் பொறுக்கல, ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, தானாக முன்வந்து வெளிப்படுத்துறாங்க. அது அந்த செயலை ரசூலுல்லாஹ் கூடி இருக்கக்கூடிய சபை வர்றாங்க, சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்களும் பார்க்கிறாங்க, ஏதோ சின்ன சின்ன தவறு செய்திருப்பாரு, ஏதோ அந்த பெண்ணை பார்த்திருப்பார், ஏதோ செய்திருப்பார் என்று அப்படியே என்ன செய்யறாங்க, இறைவன்ட்ட நீ பாவ மன்னிப்பு தேடிவிடு என்று அனுப்பி விடுகிறார். தூரம் செல்கிறார். சஹாபாக்கள் பதிவு செய்யறாங்க, அவர் சிறிது தூரம் சென்றிருப்பார். திரும்பவும் அல்லாஹ்வுடைய தூதர்கள்ட்ட மாயிஸ் பின் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்கிறார். திரும்பவும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன செய்யறாங்க, அதே வார்த்தையை சொல்லி அவரை அனுப்பி விடுகிறார்கள். நான்காவது முறையாக வருகிறார், திரும்பவும் அதே வார்த்தையை பதிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த நேரத்திலே கோபப்பட்டு கேட்கிறாங்க, நீ என்ன செய்தேன்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர் மாயிஸ் பின் மாலிக் சொல்கிறார், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் கடுமையா கோபப்படுறாங்க, இவர் மது அருந்து விட்டு வந்திருக்கிறாரா அல்லது இவர் மனநிலை சரியில்லாதவராக இருக்கிறாரா பாருங்கள் என்று தன்னுடைய தோழர்களுக்கு கட்டளை இடுகிறார். சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, வாடை அடிக்கல, மதுவுடைய வாடை இல்லை, அவர் மனநிலை சரி உள்ளவராகத்தான் இருக்கிறார், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த இடத்திலே மரண தண்டனையை விதிக்கிறார்கள், கல்லால் அடித்தவரை கொலை செய்யுமாறு கட்டளை இடுகிறார்கள். சஹாபாக்கள் பதிவு செய்யறாங்க, மாயிஸ் பின் மாலிக் அவர்களை நாங்கள் அழைத்து கொண்டு சென்றோம், மதீனாவில் இருக்கக்கூடிய கல்லறை தோட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த இடத்திலே நாங்கள் அவரை மாயிஸ் பின் மாலிக் அவர்களை கொண்டு சென்றோம். அவரை நாங்கள் கட்டியிடவும் இல்லை, அவருக்காக நாங்கள் குழி தோண்டவும் இல்லை. பொதுவா இந்த மாதிரியான கல்லறை தண்டனை வழங்கப்படுகிறது என்றால் மக்கள் என்ன செய்வாங்க, இறுக்கி கட்டி போடுவாங்க, தப்பிச்சு செல்லாம இருக்குது, அல்லது குழி தோண்டி அவருடைய கழுத்து வரைக்கும் புதைக்கப்படும்.
ரெண்டுமே நாங்க செய்யல. அப்படி அவரை விட்டுவிட்டு 2 பிரிவுகளாக நாங்கள் பிரிந்து நின்று எங்களுடைய கைகளில் கிடைத்ததை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். சில பேர் சில எலும்பு துண்டுகள் எடுத்துக்கொண்டாங்க, சில பேர் சில கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டார்கள், இன்னும் சில பேர் தங்களுக்கு எது கிடைத்ததோ அதை எடுத்துக்கொண்டு மாயிஸ் பின் மாலிக்குடைய உடம்பிலே சரமாரியாக இருந்தார்கள். அவருடைய ஒவ்வொரு அங்கங்களாக சிதைக்கப்படுகிறது. மாயிஸ் பின் மாலிக் அவர்கள் வலி தாங்க முடியாமல் கதறி பதறி அந்த இடத்தை விடுத்து ஓட்டம் பிடிக்கிறார். சஹாபாக்கள் பதிவு செய்யறாங்க, நாங்க துரத்தி கொண்டு சென்றோம், அவர் ஒளிந்து கொண்டிருந்தார். அந்த இடத்திலே நாங்கள் துரத்தி சென்று எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அளவிலான கற்களை எடுத்து அவர்களை நாங்கள் என்ன செய்தோம், அந்த மரண தண்டனை நிறைவேற்றினோம். அவருடைய உயிர் அவருடைய உடலை விட்டு பிரிந்து விட்டது. தண்டனை நிறைவேற்றியாச்சு. மக்களுக்கு மத்தியிலே 2 நாட்களாக பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது. ஒரு சாரர் என்ன செய்யறாங்க, மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்து விட்டார், மிகப்பெரிய ஒரு தவறை பாவத்தை செய்து விட்டார், இவர் நிச்சயம் நாளை மறுமையிலே இறைவனிடத்தை பதில் சொல்ல வேண்டும் என்று ஒரு சாரார் பேசிக் கொள்கிறார். இன்னொரு சாரார் பேசுறாங்க, அவர் பாவம் செய்தார், அழகு முறையிலே பாவ மன்னிப்பு தேடினார், அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான், பொறுத்துக் கொள்வான் என்று ஒரு சாரார். இப்படி பல்வேறு கருத்துக்கள் பரவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் மக்களை எல்லாம் அழைத்து வைத்து அந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். மாயிஸ் பின் மாலிக் அவருடைய பிழையை அல்லாஹ் பொறுத்துக் கொள்வானாக, அவர் அழகிய முறையிலே பாவ மன்னிப்பு தேடினார், நிச்சயம் அவருடைய பாவ மன்னிப்பை இந்த சமுதாயத்திற்கு பங்கிட்டாலும் கூட அது அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே அவர் அழகிய முறையிலே பாவ மன்னிப்பு தேடினார். பாவம் செஞ்சுட்டு அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில இறுதி வரைக்கும் கடந்து சென்றாரா? கிடையாது. தானாக முன்வந்து சொல்கிறார். அல்லது யாராவது வந்து இவர் இப்படி செஞ்சுட்டார் என்று சொன்னாங்களா? கிடையாது. தானாக முன்வருகிறார். மனம் பொறுக்கவில்லை, மிகப்பெரிய தவறை இந்த உலகத்திலே ஒப்புக்கொண்டு அதற்கான அந்த தண்டனையை நான் பெற்றுக் கொண்டு விட்டேன் என்றால் நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே நான் பாதுகாப்பு அடைய முடியும். நாளை மறுமையிலே இறைவனுடைய தண்டனை என்பது இதைவிட பன்மடங்கானது என்பதை உளப்பூர்வமாக அறிந்து வைத்த மாயிஸ் பின் மாலிக் அவர்கள் தானாக முன்வந்து சொல்கிறார், தண்டனையை தானாக பெற்றுக் கொள்கிறார். அந்த தண்டனை மிக கொடுமையானதாக இருந்தாலும் இந்த கொடுமை நாளை மறுமையோடு ஒப்பிடும் பொழுது சர்வ சாதாரணமான ஒன்று என்பதை விளங்கி அதை ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்துல நாம வாழ்கிறோம், தவறுகளை செய்கிறோம், செய்யக்கூடியவங்க நம்முடைய வாழ்க்கையில சற்று சிந்திச்சு பார்க்கணும். நாளை மறுமையிலும் நம்முடைய நிலை என்ன? மனம் வருந்தணும். இறைவன் நாம் செய்த தவறுகளுக்கு என்ன தண்டனை நாளை மறுமையில வைத்திருக்கிறாங்களா? அவருடைய தூதர்கள் பட்டியலிடுறாங்களா இல்லையா? ஒவ்வொன்றையும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அதை முன்னிறுத்தி நம்முடைய பாவங்களை படைத்த இறைவனுக்கு முன்பாக வைத்து நாம என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருக்கும். 2 நண்பர்களுக்கு மத்தியில சண்டை. அந்த நேரத்துல சண்டையை யார் துவங்கினார்களோ அவர் மனம் உணர்ந்து நான் தான் இதை செஞ்சுட்டேன்னு ஒப்புக்கொண்டு அதிலிருந்து என்ன செய்யணும்? ஒப்புக்கொண்டு அதிலிருந்து மீளக்கூடியவர்களாக இருக்கும். அதே இது அதை ஒப்புக்கொள்ளாம காலத்துக்கு பரம்பரையா சண்டைன்னு தொடர்ந்து அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நாம சீரழித்து விட கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அபூ தர்தா அவர்கள் அறிவிப்பு செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடி இருக்கக்கூடிய அந்த சபையில அபூபக்கர் சித்திக் அவர்கள் வேகமாக நடந்து வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னா, தன்னுடைய கீழங்கியை அப்படியே உயர்த்தியவர்களாக முழங்கால் தெரியக்கூடிய அளவிற்கு அப்படியே என்ன செய்யறாங்க? வேகமாக நடந்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதை பார்த்து விட்டு தன்னுடைய தோழர்கள்ட்ட பதிவு செய்யறாங்க, ஏதோ ஒரு பஞ்சாயத்தோடு தான் வர்றாரு அபூபக்கர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? தன்னுடைய தோழர்கள்ட்ட சொல்றாங்க. அப்போது வேகமாக வந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் அந்த இடத்திலே சலாம் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவர்களோடு அமர்ந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கும் கத்தாபுடைய மகன் உமருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இறுதியிலே அந்த வாக்குவாதம் முற்றிவிட்டது. நான் அவரை நோக்கி விரைந்து சென்றேன். அவரை அடிக்கிறது போல ஒரு விரைந்து செல்வோமா? இல்லை, விரைந்து சென்றேன். ஆனால் என்னுடைய தவறை நான் ஒப்புக்கொண்டு அந்த இடத்திலே அவரிடம் நான் மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அந்த மன்னிப்பை அவர் ஏற்கவில்லை என்று அந்த இடத்திலே மிக வருத்தத்தோடு வந்து சொல்றாங்க. மன்னிப்பு கேட்டேன், நானா முன்வந்து நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், மன்னிப்பு கேட்டேன். ஆனா உமர் அதை ஏற்கவில்லை, என்னால் தாங்க முடியலேன்னு வந்து ரசூல்லாட்ட வந்து சொல்லும் பொழுது அந்த நேரத்துல ரசூல்லா அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஆறுதல் சொல்றாங்க, அபூபக்கரை கவலைப்படாதீங்க,
அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கிறாங்க. அபூபக்கருடைய மனம் ஏற்கவில்லை. அப்ப இதை அறிந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் முகம் கருக்கிறது. அதை பார்த்தவன் அபூபக்கர் மீண்டும் அந்த இடத்திலே பதிவு செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் மீதானேயாக நான் தான் வாக்குவாதத்தை முதலில் துவங்கினேன், நான் தான் குற்றவாளி என்று என்ன செய்யறாங்க, திரும்பவும் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. நான் தான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், தண்டிப்பதற்கு நான் தான் முதலானவன் என்கிற அந்த வார்த்தையை பதிவு செய்யறாங்க. அப்ப இதை சொன்னோன்னு அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த இடத்திலே பதிவு செய்யறாங்க. மக்களை எல்லாம் அழைத்து சொல்றாங்க, மக்களே, அல்லாஹ் என்னை உங்களிடம் அனுப்பிய போது நீங்கள் எல்லாம் என்னை பொய்யர் என சொன்னீர்கள். ஆனால் இந்த அபூபக்கரோ என்னை உண்மைப்படுத்தினார். இவர் தன்னுடைய உடலாலும் பொருளாதாரத்திலும் இந்த மார்க்கத்திற்காக வாரி வழங்கினார், இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார். ஆகவே எனக்காக இந்த அபூபக்கரை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லும் போதுதான் அந்த இடத்துல அபூபக்கர் என்ன செய்கிறார், மன ஆறுதல் அடைகிறார். இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஒரு விஷயம் தவறை ஒப்புக்கொண்டு விடும், நான் தவறு செஞ்சுட்டேன்னு அந்த இடத்துல வந்து சொல்றாரா இல்லையா. சக நண்பர்கள் ரெண்டு பேரு, சக நண்பர்கள் முதல்ல வாக்குவாதத்தை தொடங்கினது நான் தான், எனக்கு தெரியுது, அப்ப நான் தான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு மனமுவந்து மன்னிப்பு கேட்கிறாரா இல்லையா. அந்த ஒரு விதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இன்னொன்று, தவறு செஞ்சுட்டேன்னு ஒரு மனிதர் நம்மள்கிட்ட வந்து சொல்றாரு, நான் இப்படி செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மன்னிப்பை ஏற்கக்கூடியவர்களாக நாம இருக்கோம். ஒருபோதும் அதை அலட்சியம் செய்துவிடக் கூடாது. அந்த இடத்திலே அவருக்காக கனியும் அக்கறையும் செலுத்தக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். ஒருபோதும் முகம் சுழித்து விடக்கூடாது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்யணும், நாம அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் தவறுகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லைன்னு வைங்க, ஒரு தவறை நாம செய்யறோம், அந்த தவறை நாம வந்து அதற்காக சாதித்து கொண்டே இருந்தோம் என்றால், அதை அப்படியே முட்டு கொடுத்து கொண்டே இருந்தோம் என்றால், இதை நான் செஞ்சேன் இருந்தாலும் அது பெரிய தவறு இல்லை அப்படின்னு அந்த தவறை நாம என்ன செய்யறோம், ஆதரித்தே நம்முடைய வாழ்க்கையில் நாம செயல்முறை நடைமுறைப்படுத்தி கொண்டே இருந்தோம் என்றால் தொடர்ச்சியாக அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு குணமாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் பதிவு செய்யறாங்க, உங்களுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, இதா சல்ஹத், அது சீர்பெற்று விட்டால் சல்ஹல் ஜஸது குல்லுஹு, உடல் முழுவதும் சீர்பெற்று விடும். இதா ஃபஸதத், அது சீர்குலைந்து விட்டால் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, உடல் முழுவதும் சீர்குலைந்து விடும். அத அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் பதிவு செஞ்சாங்க. நீங்க உள்ளத்துல வந்து நான் செஞ்சது தவறுதான், இருந்தாலும் அது அவன் செஞ்ச அந்த விஷயத்தோடு ஒப்பிடும் பொழுது பெரிய விஷயம் இல்லைன்னு அதற்காக நாம சாதித்து கொண்டோ இருந்தோம் என்றால் உள்ள அதை பழகிக்கும். தொடர்ச்சியாக அது நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம மாறிவிடுவோம். அப்ப இது போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி ஒரு தவறை செய்தோம் என்றால் அந்த மனிதர்கிட்ட நாம ஒப்புக்கொள்ளணும். அப்படி இல்லை, நான் படைத்த இறைவன்கிட்ட ஒப்புக்கொள்ளணும். இன்னொரு விஷயம், ஒரு மனிதன்கிட்ட நாம ஒரு தவறு செய்து விட்டோம் என்றால் அந்த தவறை அந்த மனிதன் மன்னிக்காத வரை படைத்த இறைவன் மன்னிக்க மாட்டான் என்கிற அந்த செய்தியை உள்வாங்கியாவது நாம என்ன செய்யணும், சக மனிதருக்கு துரோகம் விழிச்சிட்டோம், போய் அவர்கிட்ட வந்து என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தி வருந்தி அதிலிருந்து மீழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த பண்பாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதைத்தான் நமக்கு வலியுறுத்தினார்கள் என்பதை உங்களுக்கும் எனக்கும் கூறியவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்ந்தவனா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தவறை ஒப்புக்கொள்வோம் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் பார்த்தோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் நம்மை குறித்தான ஒரு தவறான ஒரு விஷயம் வெளிப்பட்டு விட்டது என்றால் அதை நாம ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து திருந்தி வெளிவர வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஆனா இன்றைக்கு மனிதர்களுடைய நிலையை பார்க்கிறோம். மக்களுக்கு மத்தியில ஒரு தவறு வெளிப்பட்டு விட்டது என்றால் நம்முடைய கௌரவம் போயிரும், மானம் போயிரும், அல்லது
நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த மரியாதை ஒட்டுமொத்தமாக கலைந்து விடும் என்பதற்காக அதற்கு எப்படியாவது என்ன செய்கிறோம், மறைக்க வேண்டும் என்கிற ஒரு செயல்களை நாம ஈடுபட்டு கொண்டிருக்கோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த சகாபாக்களுடைய நிலையை நாம சற்று சிந்தித்து பார்க்கணும். மக்கள் வெளிப்படுத்தவில்லை, தானாக வெளிப்படுத்தி அதற்கான தண்டனையை பெற்றுக் கொண்டார்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம், இந்த உலகத்தில் நம்முடைய மானம் போல மரியாதை போல நாம் சேர்த்து வைத்த எது வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே நம்மை விட்டு சென்று விடலாம். ஆனால் நாளை மறுமையில இறைவனுடைய கேள்வி கணக்கு என்று கொண்டிருக்க, இறைவனை இந்த உலகத்திலே நாம ஒரு சிறிய விஷயத்திற்காக நாம் அதை மறைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் நாளை மறுமையிலே இறைவன் ஒரு பிடிப்பான். இறைவனுடைய தண்டனை என்பது மிக கடுமையானது என்பதை விளங்கி வைத்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம நடைமுறைப்படுத்தும். அதே போன்று ஒரு தவறை செய்துவிட்டோம் என்று ஒரு மனிதர் நம்மிடம் சொல்லி அதற்காக ஒரு மன்னிப்பை கோரினார் என்றார், அதற்காக நாம் என்ன செய்யணும், மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அழகான முறையில பதிவு செய்யறாங்க, தர்மம் செல்வத்தை ஒருபோதும் குறைத்து விடாது. அதே போன்று மன்னிப்பதால் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான். அதே போல் அல்லாஹுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் அவரை அல்லாஹ் என்ன செய்கிறான், உயர்த்தாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் பதிவு செய்கிறான். ஒரு மனிதனுக்கு கனிவு காட்டுவதும் அவருடைய செயலை மன்னிப்பதும் என்பது இறைவனிட்ட மிகப்பெரிய ஒரு தருணத்தை, ஒரு கண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை விளங்கி வைத்து இது போன்ற செயல்களில் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இந்த துகாக்களை நாம சொன்னோம், அந்த துகாக்களை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு சில அறிவிப்புகள். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஒரு பேரணி நடத்துவதாக உங்களுக்கு மத்தியில் போன ஜும்மால அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க. மழை காரணமாக அந்த பேரணி ரத்து செய்யப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.